6 8 மாதம் 9 மாதம் 5 மாதம் இப்படி கோழியெல்லாம் வாங்கி வச்சு வளர்க்குறோம். முட்டைக்கு வரல முட்டை வந்து பண்ணையை வச்சு உருவாக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு 100 கோழி இன்னும் வெளியில் பண்ணையெல்லாம் இருக்குது. கோழிக்கு ஒரு 25 கோழி மட்டும் கை பார்க்கலாம். முட்டை வைக்கிற கோழி மட்டும் கையிலேயே வச்சு வலை நடத்திக்கிட்டு இருக்கோம். முட்டை வச்சிற கோழியை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குப்பை இருக்குது, இறால் இருக்குது, ராசு இருக்குது, சாவை, கொட்டை எல்லா கோழியுமே இருக்குது. இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா மாறுபட்டது. முட்டை வைக்கிறதுக்கு தான் வாங்கணும். வந்து எல்லாம் முட்டை வைக்கல, முட்டை வைக்கும். முட்டை வைக்கிறது கரு வேணும். அடுத்த மாதத்துக்குள்ள அந்த முட்டை வைக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். முட்டை வைக்கும். பண்ணையாக வச்சு அப்படியே வந்து சின்ன சிறு இருக்கும். இருக்குது வார்த்தை இருக்குது. வார்த்தையோட குஞ்சுமும் வச்சு சில குஞ்சு வார்த்தை முட்டை வச்சு நல்லா ஒரு பெரிய பண்ணையாக நம்ம வந்து டைம் பாஸுக்கு பண்ணுறதில்ல. இது வந்து நான் தொழிலாகவே எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய கைடிவி கோழிப்பண்ணை அப்படின்னு சொல்லி வளம் வச்சுட்ருக்கோம். இது கறிக்கோழி நம்ம கொடுக்குறோம். கறிக்கோழி கொடுக்குறோம், பாய்லர் கொடுக்குறோம், போந்தா கோழி கொடுக்குறோம், முட்டை கொடுக்குறோம். எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே கொடுத்துட்ருக்குறதுல என்ன ஆகுதுன்னா வந்து வாங்கிக்கிறாங்க. நமக்கு வந்து ஃபோன் பண்ணாவே போதும். முட்டை கோழி நமக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறோம். தேவையானது ஒரு முட்டை 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 20 ரூபாய்க்கு லோக்கலில் வைக்கிறாங்க. நம்ம ஒரு முட்டை கோழி வந்து ஒரு முட்டையோட விலை பார்த்திங்கன்னா கடை வைக்கிற கோழியோட முட்டையோட விலை வந்து 50 ரூபான்லேருந்து 75 ரூபா, 75லேருந்து 100 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 100 ரூபா ஒரு முட்டையோட விலை 100 ரூபா. அடை நம்ம பண்ணி வச்சு கொடுத்தோம்னா அது நம்ம அடையாளம் கொண்டு வைக்கிறதுக்கு உடனே முட்டை பறிச்சு முட்டையாக தரவங்களும் கேட்டால் முட்டை இல்லாத கோழி முட்டை உள்ளாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க மாதிரி நம்ம அடைக்கோழின்னு கொடுக்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிஜேபியில் எம்ஜிஆர் பத்திரிக்கைன்னு சொல்லி வச்சு வளம் வந்துக்கிட்டு இருக்கிறோம். 140 கோடியின் மக்களின் பிரதிநிதியாக வந்துருக்குறோம். மக்களுக்கு யாருக்கு ஒரு குறையாக இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம வந்து தெரியப்படுத்துவோம். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்கும். இதில் வந்து கட்டும் இருக்குது. கட்டு சாவலம் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். கட்டுக்கு வந்து விடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். நம்மளுடைய ஃபோன் நம்பர் தொடர்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டுக்கோழி சண்டைக்கு போகிறதுக்கு கட்டுக்கோழி நம்ம விடுறோம். எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி கோழி எங்களுக்கு இந்த மாதிரி பறக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி கோழி வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வைரவெளி எம்ஜிஆர் யூடியூப் பண்ணி வச்சு எம்கே சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம வளம் வந்துருக்கோம். பாரம்பரியமாகவே வளம் நடத்திக்கிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டராக நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ஜிஆர் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி வளம் வந்துக்கிட்டு இருந்தோம். சித்தர்கள் சபா அப்படின்னு அப்பா பாட்டாவெலாம் முன்னாடி வழி நடத்தி வந்தாங்க. அவங்க மறைவுக்கு பின்னாடி இப்போ நான் வந்து இதை எடுத்து வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லா மக்களும் வந்து பயனுள்ளதாக ஆகணும். சிறு விவசாயிகளாம் கூட பயனுள்ளதாக இருக்கணும். அவங்களுக்கு போய் பாரம்பரியத்தில் எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விழிப்புணர்வாக நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. இது வந்து முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு எல்லா விஷயங்களும் போய் சேரணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுனால வந்து ஒரு இதை யூடியூப் சேனலில் நம்ம ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 சென்டில் நம்ம ஊரில் பண்ணை இருக்குது. 40 சென்ட் சிறு விவசாயிகள் தான் வாங்கி நான் பண்ணேன். இதோட இன்னும் லாபத்தெல்லாம் எதிர்பார்க்கல. லாபம் வச்சு நான் செய்யலை, தொழிலாக வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாம் முடிஞ்ச இந்த இறைவன் நமக்கு எல்லாம் வரும்படி கொடுத்து எல்லாரும் 140 கோடி மக்களும் பயனுள்ளதாக இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், 140 கோடி மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எந்த நேரம் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. என்கிட்ட உங்கள் கோழி இருக்குது, கறியாக வேணாலும் கறி வாங்கிக்கலாம். நம்ம வந்து நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் உடனே நம்மக்கிட்ட கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நம்ம நேரடி டெலிவரி கொண்டு வந்து வீட்லேயே வேணுங்கிறவங்களுக்கு 650 ரூபா. இப்போ கோழியோட விலை, நாட்டுக்கோழி விலை 650 ரூபா கொடுக்குறோம். கறி கொடுத்துட்டு வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துருவோம். தூரமாக இருந்ததுன்னா, ரொம்ப தூரம் அப்படின்னா 4 கிலோ 5 கிலோ வேணும்னா ஆர்டர் பண்ணிடணும். முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்து கட் பண்ணி கொண்டு வந்து வீட்டிலே கொடுத்துருவோம். தேவையான கோழி என்ன கேட்குறீங்களோ கொடுத்துருவோம். போந்தா கோழி, வான்கோழி இது எல்லாமே வளர்த்துறோம். இது எல்லாமே வந்து நம்ம செயல்பாட்டில் நம்மளோட பண்ணையில் இருக்குது. நம்ம வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் 140 கோடி மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லி நான் விழிப்புணர்வோடு சொல்கிறேன். இது வந்து முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக ரொம்ப காலமாக நான் வந்து விரும்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொஞ்ச நாள்லேயே வந்து இதை வந்து நான் வந்து ஒளிபரப்பணும் அப்படின்னு வந்து ரொம்ப காலமாக வழி நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்குண்டான நேரங்கள் இப்போ தான் கிடைச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து இதை வந்து ஒளிபரப்புறோம். 140 கோடி மக்களுங்க. நீங்கள் எந்த நேரத்துலையும் என்னோடய ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளிங்கன்னா உடனே நீங்கள் கோழி வாங்கிக்கலாம். என்ன கோழி வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வான்கோழி, போத்தா கோழி, பாய்லர் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, கிராஸ் இருக்குது. எந்த கோழி வேணாலும் நீங்கள் வந்து உடனே நம்ம பண்ணையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம பண்ணை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. எந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டிங்கனாலும் நம்ம பண்ணையில் வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சமாக வாங்கி இதை வந்து ஒரு 25 கோழி மட்டும் இப்போ கையில் வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம பராமரிக்கணும். அதனால் வந்து ரொம்ப நுண்ணியமாக பண்ணணும், ரொம்ப நுணுக்கத்துடன் பண்ணணும் அப்படின்ட்டு இதை நம்ம வந்து இறங்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எல்லாமே கிடைக்குங்க. ஏன்னா டெலிவரிங்கும்போது நேரடி டெலிவரி பண்ணுறோம். அதனால் நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம். 10 கிலோ 20 கிலோ பிரியாணிக்கு ஆர்டருக்கு, அதே மாதிரி மட்டன், சிக்கன், நீங்கள் எது வேணாலும், மட்டன் வேணாலும் ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் மட்டனும் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதேமாரி பிரியாணி கேட்டாலும் பிரியாணி ஆர்டர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அந்த மாதிரி பிரியாணி வந்து கேட்டாலும் நம்ம கொடுக்குறோம். ஒரு கேரிகளோட விலை 1500 ரூபா. 3 பேர் சாப்பிட்லாங்க. 3லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். நாட்டுக்கோழி பிரியாணி 1800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு 5 பேர் 7 பேர் சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சேர்த்தி ஒரு 4 கிலோ போட்டு எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி 1 கிலோ 2 கிலோ எச்சா போட்டு வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி 2500 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 பேர் குறையில்லாமல் திருப்தியாக சாப்பிட்லாம். 10 பேர் குறையில்லாமல் நல்லா சாப்பிட்லாம். அதே மாதிரி லெக் பீஸ் வேணாலும் நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம். லெக் பீஸும் கொடுத்துட்ருக்கோங்க. அது நமக்கு வந்து தேவையானது வாங்கிக்கலாம். நீங்கள் தப்பு கிடையாது. பார்த்துட்டு நீங்கள் இனிமேல் வந்து எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். உடனே நம்ம டெலிவரி பண்ணுறோம். அதனால் நீங்கள் கூப்பிடுங்க, நான் நேரடி டெலிவரி பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.